தேசிய கல்விக் கொள்கையை நிச்சயம் ஏற்க மாட்டோம் என கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழா கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நூலை வெளியிட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் பெற்றுக் கொண்டார். தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூலினை வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். புத்தகத்தினை திரு திக்விஜய் சிங் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இதையடுத்து பேசிய முதலமைச்சர், கல்வியை காவிமயமாக்கும் நடவடிக்கைதான் தேசிய கல்விக் கொள்கை என்றார். எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல், இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல், எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல், எல்லாம் ஒருவருக்கென சொன்னா அது ஆரிய கருத்தியல். இதுதான் 2000 ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர். தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கு அடித்தளமா இருக்கிறதே கல்விதான். நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்கள் களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அறிவுதான் நம்முடைய ஆயுதம். இன்னைக்கு கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால், தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும். கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் போது யானைகளை பாகன்கள் கட்டுப்படுத்தும் ஆயுதமான அங்குசத்தை முதலமைச்சருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசளித்தார். விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி, இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கோபாலகவுடா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.